தனி தொகுதியான காட்டு மன்னார் கோயில் தொகுதி விசிகாவுக்கு ஒன்றும் புதிய தொகுதி இல்லை. ஏன்னா அவங்க 2006, 2011, 2016, 2021 சொல்லி தொடர்ச்சியா 4 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில போட்டிட்டு தான் வராங்க. இதுல 2006, 2021 இந்த 2 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. 2011, 2016 இந்த 2 சட்டமன்ற தேர்தலையும் தோத்துருந்தாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நலக்கூட்டணி சார்பா இதே காட்டு மன்னார் கோவில் தொகுதியில போட்டியிட்ட திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெறுமனே 100க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்துல தோத்திருந்தாரு. இப்ப திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணி சார்பா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த காட்டு மன்னார் கோயில் தொகுதியில போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணி சார்பா பாமக போட்டிடுறாங்க. டிவிகே ஒரு பக்கம், என்டிகே இன்னொரு பக்கம். பாமக விசிக நடுவுல நேரடி போட்டி. திரு தொல் திருமாவளவன் அவர்களே நேரடியா களம் காரணத்தினால இந்த காட்டு மன்னார் கோயில் தொகுதியில ஜாதிய ரீதியான போலரைசேஷன் கண்டிப்பாக நடக்கதான் போகுது. ஜாதிய ரீதியான போலரைசேஷன், 4 முனை போட்டி, கூட்டணி கட்சிகள் மற்றும் கடந்த கால தேர்தல் வரலாறு இது எல்லாத்தையும் மையமாச்சு பார்க்கும்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த காட்டு மன்னார் கோயில் தொகுதியில திரு திருமாவளவன் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்னு கேட்டா, திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒரு தாய் மக்களா ஒன்னா சேர்ந்து இந்த தொகுதியில வேலை பார்த்தாங்கன்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் 99% கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு. ஆனா என்னப்பா இவரு எம்பி பதவி விட்டுட்டு எம்எல்ஏ பதவி வராரு, இவர் ஏதாவது திட்ட வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி உள்ளடி வேலையில கூட்டணி கட்சிகள் யாராவது ஈடுபட்டாங்கன்னா 2016 ரிசல்ட் ரிப்பீட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதன் மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, திரு தொல் திருமாவளவன் அவர்கள் எம்பி பதவியை விட்டுட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டியிடறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. இதனால மக்கள் வரி பணம் தான் வேஸ்டா செலவாக போகுது. பட் அவர் முடிவு எடுத்துட்டாரு, எம்எல்ஏ சீட்ல போட்டிட போறாரு. இதுல கூட்டணி கட்சிகள் சப்போர்ட் பண்றாங்க, சப்போர்ட் பண்ணல, உள்ளடி வேலையில ஈடுபடல, இதெல்லாம் ஓரமாக எடுத்துட்டு போகட்டும். ஆனா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த காட்டு மன்னார் கோயில் தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அதுக்காக திமுக ஒர்க் பண்றாங்க, காங்கிரஸ் ஒர்க் பண்றாங்க, மதிமுக ஒர்க் பண்றாங்க, யாரும் என்ன பண்ணிட்டு போட்டோம். ஆனா விசிக சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த காட்டு மன்னார் கோயில் தொகுதியிலும் சரி, போட்டியிட போற மீதம் இருக்க 7 தொகுதியிலும் சரி, எல்லா தொகுதியிலையும் தன்னோட 100% கொடுக்காம, 1000% கொடுக்காம, 10,000% கொடுக்கணும். 8க்கு 8 ஜெயிச்சாதான் வெற்றி வீரர் திருமான்ற பேரு தொடர்ந்து தக்க வைக்கப்படுன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.